நரம்புகள் ஏற்படக்கூடிய வலியை ஹோம் ரெமடிஸ் மூலமாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா 6 வழிகள் இருக்குது. இந்த வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் நரம்புகள் ஏற்படக்கூடிய வலியை நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். நரம்புகளில் வலி ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. டயபெட்டிஸ், வைட்டமின் டெஃபிஷியன்சி, அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டிருக்கலாம், வெரிகோஸ் வெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இங்கே சொல்லக்கூடிய ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வலிகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். நம்பர் 1, வார்ம் அல்லது கோல்டான பேக் யூஸ் பண்ணுறது. உங்களால் தாங்கி கொள்ள முடிய அளவுக்கு சூடாவோ இல்லை குளிர்ந்த நீரையோ பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் ஹாட் பேக்கோ இல்லை கோல்டு பேக்கோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மசில்ஸ் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதனால் ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகிறதுனால அந்த இடத்துல வலி கட்டுப்படுத்தப்படும். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வலி அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். நம்பர் 2, ஜென்டிலான ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது அல்லது மூவ்மெண்ட் பண்ணுறது. அதாவது ஒரு ஸ்ட்ரெச், சின்ன சின்ன அசைவுகளை ஏற்படுத்துறது உடம்புல, அதுக்கப்புறம் இல்லை வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். இதனால் நர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகிறதுனால உங்களுக்கு வலி கட்டுப்படுத்தப்படும். 3வது, நல்ல தூக்கம். நீங்கள் தூங்கும்போது உங்கள் கழுத்து பகுதிக்கும் பின்பகுதிக்கும் பொருத்தமான ஒரு பில்லோ யூஸ் பண்ணுறது, இது மூலமாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷன் கிடைக்கும். இப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்கும். இதுவும் உங்களுக்கு பெயினை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். சில நேரங்களில் தவறான போஸ்டரை யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு நர்வ் பெயினை அதிகப்படுத்தும். 4வது, மசாஜ். செல்ஃபாகவே நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் பண்ணும்போது மசில் டென்ஷன் குறைஞ்சி, இரிட்டேஷன் குறைஞ்சி உங்கள் நர்வ்ஸில் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மசாஜ் பண்ணுறதை நீங்களே ஸ்டாப் பண்ணிடுங்க. 5வது, எப்போவுமே ஹைட்ரேஷனாக இருக்கிறது. போதுமான அளவு நீர்ச்சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கிறது, பேலன்ஸான டயட் எடுத்துக்கிறது. பி வைட்டமின் உள்ள உணவுகளான முட்டை, பால், மீன்கள், முழுமையான தானியங்கள், பச்சை காய்கறிகள், இதெல்லாம் நீங்கள் போதுமான அளவு எடுக்கும்போது உங்களுடைய நர்வ்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுருங்க. இதுவும் பெயினை கண்ட்ரோல் பண்ணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்கள் நரம்புகளை வலி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மோசமான நிலைக்கு கொண்டு போகும். ஸோ ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். டீப் ப்ரீத்திங், ஆழமாக மூச்சு விடுறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா, இல்லைனா காம் பண்ணுறதுக்கு மியூசிக்ஸ் ஏதாவது கேட்குறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய நரம்பு வலிகளை ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இது தவிர மெடிசின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மெடிசனையும் நீங்கள் எடுக்காதீங்க. ஆனால் வலி இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பேராசிட்டமால் மாத்திரைகளை எப்போவாது போட்டுக்கலாம் அதிகமான வலி இருக்குது அப்படிங்கும்போது. பட் இது தொடர்ச்சியாக இருக்குது, நாள்பட்ட ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரோட ஆலோசனை பேரில் இதை ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நரம்பு வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களால் வரக்கூடும். இந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.